my objective of coming and staying here is you have to spend some time for yourself. The day I came and then took the key here and then came here to live here, அது ஒரு மறக்க முடியாத நாள் எனக்கு. லைஃப்பில் செட்டில் ஆகிற மட்டும் நல்லா பார்த்துட்டு அது மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இங்கே ரிலாக்ஸ்டாக நல்லா இருக்க முடியாது. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. இங்கே வந்து ரிட்டையர்ட் லைஃப்ல இன்னொரு மாதிரி பிஸியாக இருக்கிறோம், அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. நாட் லைக் ஏ சீனியர் சிட்டிசன் ஹோம், இட்ஸ் லைக் ஏ ரிசார்ட் அப்படின்னாங்க. காத்தால காஃபிக்கு கீழே போயிடுவேன். ஸோ தி ஐடியா இஸ் go and meet with people. Previously I used to get it delivered here, but I thought this is not good, so I go down. ஸோ அங்கே சாப்பிட்டு வருவேன். மார்னிங் 5:30 எழுந்திருந்து யோகா கிளாஸ் 6 to 6:45. சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எப்படி பண்ணணுமோ அப்படித்தான் பண்ணி சொல்லி கொடுக்குறாரு ஒரு மாஸ்டர். Right from the morning nu paathenna we get up at 5:30, say 6:15 I go for my swim, I come back by 7. That is another thing I need to speak about, my garden. I am very very proud of my garden. என்னோட குட்டியாண்டு garden இருக்கு, but very precious. அதுல இருந்து பூலாம் பொறிச்சு கிரிச்சு எல்லாம் பண்ணி ரெடி பண்ணினானா அப்புறம் இவர் வருவார். இவர் ஸ்விம்மிங்ல இருந்து திரும்பி வந்தார்னா வாக். இங்க ஒரு ரவுண்ட் எடுத்தானா இட்ஸ் அரௌண்ட் அபௌட் 1.25 கிலோமீட்டர். ஸோ நாங்கள் காலங்காத்தால 2 ரவுண்ட் எடுத்துட்டு வருவோம். அப்புறம் ஐ டேக் டைம் டு ஹேவ் சம் வாக். கொஞ்சம் தூரம் வாக் பண்ணுவேன். இங்க தினம் இப்ப காத்தால கௌ பூஜை ஆகும். So there is a cow and a calf. என்னோட grandson in Canada cow photoன்னு கேட்பான். தினம் அந்த cow photo எடுக்கணும். Is it real cow? So அத வீடியோ எடுத்து அனுப்பணும். அது மாதிரி. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ வல்லபா மகாகணபதயே நமஹ. என்னோட பெயர் ஹேமந்த் பட். இந்த அனன்யா நானா நானி ஹோம் ஃபேஸ் 3 இந்த வல்லப விநாயகர் கோவிலில் நான் அர்ச்சகனாக இருக்கேன். இந்த இடத்துல வல்லபா விநாயகர், ராதாகிருஷ்ணர், ஆஞ்சநேயர் பிரதானமாக 3 கோவில் இருக்கு. அது இல்லாமல் சிவபெருமாள், முருகர், நவகிரகங்கள், கருட பகவானுடைய பரிபூர்ணமான சாநித்தியம் இந்த இடத்துல இருக்கிறது. எப்பவுமே கணபதியும் முருகனையும் பார்க்க முடியும். ஸோ மனசுக்கு அது ரொம்ப பிளசண்டா இருந்தது. நம்ம சாண்ட் பண்றது, கோவிலுக்கு போறது, ஸ்லோகம் சொல்றது, இதுல நிறைய ஆக்டிவிட்டி, எல்லாம் என்டர்டெயின்மெண்ட் நிறைய, எல்லாத்துலேயும் சேர்ந்துக்கலாம், பார்க்கறதுக்கு போகலாம், எது வேணுமோ பண்ணலாம். ஸோ அந்த கோவிலில் அங்கே இருந்து அந்த ஒரு மாதிரி அட்மாஸ்பியர், அமைதியான அட்மாஸ்பியர் எங்களுக்கு மேலும் ஒரு விதமான அமைதியை கொடுத்தது. நான் மதுரையில் இருக்கும்போது கூட எனக்கு கோயிலுக்கு போகணுன்னா நான் இறங்கி ரோட்டில் எல்லாம் நடந்தால் போனிட்டு சரி பிஸி, ரொம்ப பத்திரமா போகணும். இது அப்படி இல்லை, ரொம்ப கேஷுவலாக கோயிலுக்கு போய் டெய்லி சாமி கும்பிடலாம்.
8:30க்கு அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகணும். ஏழைகாலிலிருந்து ஹோம் டெலிவரி கொடுத்துட்றோம். முடியாதவங்களுக்கு அந்த ஹோம் டெலிவரி கொடுத்துட்றோம். மற்றவங்க எல்லாம் டைனிங் வருவாங்க, சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் 8 to 8:30, 8:39 ஒரு பேட்ச். So it's a very quality food, very healthy food. இப்போ பசும்பால் வந்து இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த். உங்களுக்கே தெரியும், சீனியர் சிட்டிசனுக்கு வந்து டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது வந்து பசும்பால். அனன்யா கோசாலை எங்களுக்கு கோசாலை இருக்குது சார். அங்கேருந்து வர பியூர் கவ் மில்க் தான் எங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். தயிர் ஆகட்டும், மோர் ஆகட்டும், எல்லாத்துக்கும் அதான் யூஸ் பண்ணுறோம். ஈவன் நெய் கூட அதுலேருந்து எடுத்து தான் யூஸ் பண்ணுறோம். அந்த நெய்யில் தான் எங்களுடைய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணுறோம். தாளிப்பு போடுறது எல்லாமே அதில் தான் பண்ணிட்டு இருக்கோம் சார். சார் ஒரு நாளைக்கு பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு 1100 லிட்டர் பால் வந்து யூஸ் பண்ணுறோம். காய்கறி எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 750 கிலோ கிட்ட காய் ஒரு நாளைக்கு வாங்குகிறோம். வாங்கி அதை ப்ரொக்யூர் பண்ணி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அதை ஃபுட்டாக மாற்றுறோம் சார். ஒரே மாதிரி ரைஸை 2 வருஷத்துக்கு எங்களுக்கு எடுத்துகிட்டு இருப்பார். அந்த மாதிரி ரைஸ் தான் டெய்லி யூசேஜுக்கு நாங்கள் கொண்டு வரோம் சார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர ஹவுஸ் கீப்பிங் மெய்ட்ஸு கரெக்டாக நம்ம பெல்ல அடித்தா மாதிரி அந்த 10 o'clockனா 10 o'clock வருவாங்க. நீட்டாக செய்வாங்க வேலையை. இன்னொன்று, நம்ம இப்படி செய்யுமா அப்படி செய்யுமான்னு சொல்லும்பொழுது முகம் கோணாத செய்யறாங்க. என்ன மாதிரி ஒரு 200 பேர் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்ன மாதிரியே தான் வேலை செய்வாங்க. ரொம்ப சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணி 40 minutes, ஒரு வீட்டில் 45 minutesல ஒர்க் பண்ணுறேன். ஹார்ட் ஒர்க்காக பண்ணிட்டு தான் வெளியே வருவாங்க. எல்லாருமே அப்படி தான். ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டாலும் உடனே வந்து பார்த்து கொடுப்பாங்க. கனடா போயிட்டு வந்தோமே, எவ்ரிடே தே ஹேட் அவகிட்ட சாவி உண்டு. டெய்லி வந்து அவங்க கிளீனிங் பண்ணிட்டு ஸ்வீப் ஷாப்பிங் பண்ணிட்டு சாவி எடுத்து செக்யூரிட்டிட்ட கொடுத்துட்டு அவ போயிட்டே இருப்பாங்க. 4 மாசம் it when we came back, word was spick and span. எல்லாத்தையும் நாங்கள் வேற எங்கேயாவது இருந்தோம்னா வந்து எல்லாத்தையும் தூசி தும்மும் எல்லாத்தையும் பெருக்கி துடைக்கணும். அந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட்டே இங்கே கிடையாது. 40 நாளைக்கு ஒருக்கா ஒவ்வொரு வீடும் வேக்யூம், ஃபுல் விண்டோஸ், சின்ன ஒரு திங்ஸ் இருந்தாலும் அதை ஃபுல் க்ளீன் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோங்க. நிறைய பக்கம் நான் வேலை செஞ்சுட்டு இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து கவர்மெண்ட் மாதிரி வேலை இதுங்கன்னா இஎஃப் எல்லாம் பிடிக்கிறாங்க. எல்லா பெனிஃபிட்டும் இங்கே இருக்குது. வெளியே இருக்கிறத விட இங்கே வந்து நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி காலையில் நம்ம வேலை டைம் வந்து நல்லா இருக்குது. அம்மா அப்பாவுக்கு விட மேலே எங்களை பார்த்துக்குவாங்க. அதுலேயும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் சாருக்கு சூப்பர்வைசருக்கு வந்துட்டு அவ்வளோ அன்பு அனுசரணையாக தான் எங்களை பார்ப்பாங்க. எந்த டென்ஷனும் கொடுக்க மாட்டாங்க. அவங்கனால வந்து எங்களுக்கு பாதுகாப்பு தான் இன்னும் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ மெடிக்கல் நர்ஸ் எப்படின்னா இண்டிவிஜுவலாக தனியாக இருக்கிறவங்களாம் போய் ப்ளட் ப்ரெஷரை பார்த்து, ஆக்சிஜன் லெவல் பார்த்து எல்லாம் பார்த்து நீங்கள் எப்படி இருக்கீங்க, மெடிக்கல் இதெல்லாம் செக் பண்ணி ஒன்று ஆல் மெடிசன்லாம் செக் பண்ணி எப்படி இருக்குது என்ன சமாச்சாரம்லாம் பார்த்து அதெல்லாம் பண்ணுறாங்க. மெடிக்கல் ஸ்டாஃப் எப்போ ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாத நமக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு ராத்திரி 10 மணிக்கு சொன்னாலும் ஒரு பிபி அப்பாரட்டஸை கூப்பிட்டுட்டு அந்த நர்ஸு ஓடி வராங்க. 10 நாளாக தலைவலிச்சிருந்தது, என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த பொண்ணு டெய்லி அந்த ஸ்டாஃப் வந்து ஃபோன் பண்ணி இன்னைக்கு எப்படிமா இருக்கு அப்படின்னு கேட்டு கொரோனா டைமில் சரியாயிடுமான்னு அவ சொன்னதே எனக்கு மாரலாக பூஸ்டிங்காக இருந்தது. ஆஃப்டர் 15 days அது தானாகவே சரியாயிடுது. எந்த ஒரு டெஸ்ட்டும் எடுக்கல, எதுவும் இல்லை. சுகர் அண்ட் பிபி இதுக்கு இங்கேயே கண்ட்ரோல் பண்ணி மருந்தெல்லாம் கொடுப்போம். ஒன்ஸ் இன் அ வைல் வி செக். எல்லாரோட பிளட் டெஸ்ட்டை இங்கேயே வந்து ஆளை வந்து எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு போகிறாங்க. வாரத்துக்கு ஒருக்கா, 3 நாளைக்கு ஒருக்கா, 3 மாதத்துக்கு ஒருக்கா. அவங்க வேணுங்கிற டைமுக்கு தகுந்த மாதிரி எங்கள் லேபில் இருக்கிற ஆளுங்க வந்து எல்லா டைஅப் லேப்லேருந்து வந்து பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ரிப்போர்ட்டு சாயந்தரமே கொடுத்துருவாங்க. அந்த ரிப்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வைத்தியத்தை மாற்றவோ இல்லை வைத்தியத்தில் மருந்து ஆட் பண்ணவோ செய்வோம்.
இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு அப்நார்மல் சுச்சுவேஷன் ஆகிறாங்க, ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சஸ் அண்ட் செக்யூரிட்டி டீம் ஃபஸ்ட்டு அவங்கள போய் அட்டென்ட் பண்ணி இன்கேஸ் நம்ம கேம்பஸில் ஹேண்டில் பண்ண முடியாத மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருந்தால் நியரஸ்ட் டைப் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் இனிஷியேட் பண்ணுற வரைக்கும் நானா நானியோட டீம் ஆனது கூடயே இருக்கும் அவங்க கூட. ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் they started a club house. கேம்ஸ் எல்லாம் இருக்குது, கேம்ஸ் ரூம் இருக்குது, பில்லியர்ட்ஸ் இருக்குது, then you got cards. அப்புறம் ஜிம் இருக்கு. இண்டோர் பேட்மிண்டன் கிளப் இருக்குது, அதில் விளையாடுறாங்க. ப்ளே ஏரியால எல்லாம் போய் கேரம், செஸ்ஸு இதெல்லாம் விளையாடுறாங்க. இங்கே பலவிதமான சௌகரியங்கள் சொல்ல போனால் ஃபுட்டு, ஆயுர்வேதிக் ஸ்பா, பியூட்டி பார்லர், ரிக்ரியேஷன் கிளப், லைப்ரரி, கெஸ்ட் ஹவுஸ், பேட்டரி கார் சர்வீஸ், ஆம்புலன்ஸ் சர்வீஸ், கரண்ட் போன போதெல்லாம் ஜென்ரேட்டர், ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட்டர் பேக்கப் போக மெய்ட் சர்வன்ட் சர்வீஸ். ஏதாவது கிளாஸஸ் சேர்ந்ததுன்னா அதுக்கு போகலாம். ஒன்னொன்னு கத்துக்கிறது நிறைய வேதா கிளாஸ் இருக்கு. இங்கு தமிழ் மன்றம் என்ன ஒரு ஃபாரம் ஆரம்பிச்சாங்க. அதுல நான் ரொம்ப இன்வால்வ் ஆனேன். டெய்லி திருக்குறள், ஏலாதி, திருக்கடுகம், மனோன்மணியம், சீவக சிந்தாமணி, இதுலேருந்து நாங்கள் நிறைய தமிழை கற்க ஆரம்பித்தோம். தமிழ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுது. அப்புறம் இந்த குப்பை அள்ளுறவங்க, இந்த கார்டனை கிளீன் பண்ணுறவங்கள சொல்லியே ஆகணும். எப்பவுமே கார்டன் ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக இருக்கும். வெயிலோ மழையோ எதா இருந்தாலும் அத்தனை குப்பையும் அள்ளி எல்லாம் கிளீனாக எடுத்துட்டு போவாங்க. குப்பையெல்லாம் அங்கங்க இருக்கவே இருக்காது, கிளீனாக எடுத்துருவாங்க. வருஷத்தில் எந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னாலுமே 5 ஃபேஸ்லையுமே ஒரே மாதிரியான கிளீனிங் தான் இருக்குங்க. அந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மதியம் வந்து 12:30 மணிக்கு லஞ்சை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பேட்ச்சு 12:30, செகண்ட் பேட்ச் வந்து 1 o'clock. லீஃப் இலை போட்டதும் சர்வீஸ் பண்ணி இலையெல்லாம் நீட்டாக க்ளீன், அதுதான் அவங்க எதிர்பார்க்கும். ரொம்ப டம்ளர்லேருந்து எல்லாத்துலேருந்து ஸ்டெரிலைஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி அப்படி தான் அவங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம். எங்கள் வீட்டில் கூட இவ்வளோ வந்து அம்மா அம்மா சொல்லு வேணுமா வேணுமான்னு கூப்பிட்டு பரிமாறினது கிடையாது. ஆனால் அவங்க எல்லாரும் எங்களை சொந்த அம்மா அப்பா மாதிரி அம்மா வேணுமா அம்மா போருமா அப்படின்னு கேட்டு எதை வேணாலும் கொடுக்குறாங்க, செய்யறாங்க. பொண்ணு இப்படி 2 கையும் இப்படி வச்சுட்டு உட்காந்துடுவா, பிகாஸ் அவ கொடுக்க கூடாதுன்னு. அதுக்கப்புறம் அவன் போர்ச்ச ஒரு சப்பாத்தி போட்டுட்டு போவா. ஒண்ணு சாப்பிடுங்கம்மா, ஒண்ணு சாப்பிடுங்க. யாரு இத்தனை ஆசையா அந்த பசங்க the way they serve food. It is always smiling, சிரிச்சுண்டே இவன் ஏன் திருப்பி கேட்கறான், இல்லை நீங்க இன்னும் கேட்பேளா, இன்னும் சர்வ் பண்ணுவான்னு they always on the lookout. வயதானவர்களுக்கு ஏத்த மாதிரி டாக்டர்ஸோட அட்வைஸ் பிரகாரம் கரெக்டா இருக்கு அந்த ஃபுட்டு. எங்களோட ஸ்டமக்கை நல்லா பார்த்துக்கிறது. இந்த 5 வருஷத்துல எனக்கு மேஜரா ஸ்டமக்னால ஒரு இல்னஸ் வந்தது கிடையாது. சார், அனன்யா என்டர்பிரைஸ் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணணும்னா எல்லாமே ப்ரொக்யூர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பியூராக கொடுக்கணும், ஆர்கானிக்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்மில் இது ஆரம்பிக்கப்பட்டது சார். இங்கே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்ன்னு தனி ஒரு டீம் வச்சுருக்கோம். க்ரோசரிஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போது எக்ஸாம்பிள், இப்போ வெயில் காலத்தில் மிளகாய் விளைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் மிளகாய் வாங்கி ஸ்டாக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வெஜிடபிள் டெய்லி மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு டீம் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இவங்க டெய்லி ப்ரொக்யூர் பண்ணுறாங்க வெஜிடபிள்ஸ். அது வந்து வாஷ் ஆகி இங்கே கட்டிங் ஆகி அப்படி கெஸ்ட்டுக்கு போகுது சார், ரெசிடென்ட் சாப்பிட்றவங்களுக்கு போகுது. ஸோ எல்லா ஃபேஸ்க்குமே ரெஸ்பெக்டிவ் பிஆர்ஓஸ் எல்லா ஃபேஸ்லேயுமே இருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு 1 பாயிண்ட் கான்டாக்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது.
அதுக்குன்னு ஒரு பெரிய டீமே வச்சுருக்கோம். ரெசிடென்ட்ஸுக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்கோ இதுக்காக ஒரு பெரிய டீமே நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம். தண்ணி டேப் போகணுமா, பிளம்பர் உடனே வந்துடுவான். எலக்ட்ரிசிட்டி ஏதாவது ப்ராப்ளமா, எலக்ட்ரிஷியன் உடனே வந்துடுவான். ஐயோ யார் பண்ணுவா, அந்த இது கிடையவே கிடையாது. தட் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி வெரி குட் அபவுட் திஸ் பிளேஸ். வாட் இஸ் த பிக்கெஸ்ட் ட்ரூத் ஆஃப் லைஃப்? டெத். That is the biggest truth. Everybody has to die. But inga யாராவது செத்து போனானா, one as a community we all get together. அங்கேருந்து சசி வந்தானா டக்கு 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 டக்குன்னு இவாளை கூப்பிடணுமா, பசங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணுமா, டாக்டர் மெடிக்கல் கேட்கணுமா, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட். ஐ மீன் டாக்டர் பாலகிருஷ்ணன் இஸ் a God sent to us. பிறகு சாயங்காலம் 4:30க்கு கிளம்பி விடுவோம். திருப்பியும் ஒரு வாக்கிங் 1 hour நல்ல காத்தோட்டமாக இருக்கிற அந்த கார்டன் எல்லாம், பிருந்தாவன் கார்டன்லாம் போயிட்டு நல்லா ஒரு 1 hour நல்லா வாக் பண்ணுவோம். ஆஃப்டர் எவ்ரி மீல் வி வாக். நடக்க முடியும், எப்போ வேணுமோ இறங்கி நடந்துக்கலாம், கீழே இறங்கி நடக்கலாம், ப்ராப்ளமே இல்லை. அது மாதிரி ஈவினிங்கில் வந்து எங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கும், அதுலேயும் நான் கலந்துட்டு நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். போன வருஷம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் அந்த கார்விங் இது பண்ணாங்க. ஸோ எனக்கு அதில் செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிது. அங்கே இருக்கிற அந்த பைக்கு எனக்கு அந்த ப்ரைஸாக கிடச்சது தான். அண்ட் வீக்லி ஒன்ஸ் இங்கே வந்து ஒரு மூவி போடுறாங்க. இங்கே கிளப் ஹவுஸ் 3ல மாடியில் கூட இன்டர்நேஷ்னலி அமெரிக்காவில் கூட அந்த மாதிரி தியேட்டர் கிடையாது. பெரிய ஒரு 100 inch ஸ்க்ரீன், அது பெரிய ஸ்க்ரீன், பிக் ஸ்க்ரீன். மூவி தியேட்டர் இருக்கு, பியூட்டிஃபுல் மூவிஸ், வெரி நைஸ் மூவிஸ் வில் கம். ஒரு வாரத்தில் வந்து ஒரு லாங்குவேஜ், ஒரு மாதத்துக்கு 4 லாங்குவேஜ், ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், மலையாளம். இது வந்து நாங்கள் வந்து கண்டினியூவாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ரெசிடெண்ட்டுக்கு தேவையான தேட்டரில் வந்து சேஃபாக கொண்டு போய் சேஃபாக வீட்டில் கொண்டு போய் இறக்குற வேறு நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதில் இன்னொரு என்ன தெரியுமா, தேட்டரில் படம் பார்த்துட்டு கீழே இறங்கின உடனே சாப்பாடும் உடனே 7:30 மணி 7:15 படம் முடிஞ்சதுன்னா 7:30 மணிக்கு டின்னரும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். டுவெண்ட்டி-4 hours ATM சர்வீசஸும் இருக்குது. along with the security and CCTV surveillances is also there in the campus. செக்யூரிட்டி கார்டு 24/7 க்ளீனாக இருந்து யாரையும் அனாவசியமாக உள்ள விடாத ரொம்ப பாதுகாக்கிறாங்க. நாங்கள் இங்கே பாதி நாள் வீட்டை நான் பூட்டிட்டு கூட போக மாட்டேன், திறந்து தான் வச்சுட்டு போவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு தைரியம். இங்கே எல்லாமே ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக நடக்கிறது, நம்ம பொருள் ஜாக்கிரதையாக இருக்குன்ற ஒரு தைரியம். நைட் ஆகட்டும் பகல் ஆகட்டும் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. வீட்டு கதவை திறந்து வச்சுட்டு வெளியில் வாக்கிங் போகலாம், ஆர் இங்கே சாமி கும்பிட வரலாம். அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு காரணம் எங்களோட செக்யூரிட்டி கார்ட்ஸ். வெளியிருந்து வரும்போது ஒன்று ரெசிடெண்ட்டை கூப்பிட்டு கேட்டில் சொல்லிடுவாங்க, ஃபஸ்ட்லேயே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி வெளியிருந்து இந்த மாதிரி ரிலேஷன் வர்றாங்க அப்படின்னு சொல்லிடுங்க. வண்டி நம்பர் அவங்க சப்போஸ் சொல்லாமட்டா கூட என்ன வண்டி நம்பருங்கிற பார்த்துடுறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துட்டாங்க, உள்ள அலோவ் பண்ணுறோன்னு சொல்கிறோம். திருப்பி என்ட்ரி விசிட்டரில் என்ட்ரி போடுவோம். அவங்க திரும்பி போகும்போது அதை பார்த்து கரெக்டாக மானிட்டர் பண்ணி அவுட் போட்டுருவோம். ஏதாவது ஊருக்கு போயிருக்கோமோ இல்லை நான் வீட்டில் சமைச்சு சாப்பிடும்போது டைனிங் போகலை அப்படின்னாலும் அவங்க வந்து நம்ம போனாலே நல்லா இருக்குங்களாம்மா, ஏன் வரல அப்படின்னு கேட்குறதெல்லாம் ரொம்ப அன்பாக நமக்கு ஒரு அது நம்ம தனியாக இருக்கோங்கிற ஃபீலிங் இல்லாமல் அது ரொம்ப நல்லா இருக்குது. சப்போஸ் வீட்டில் வந்து அவங்களுக்கு குழந்தைகள்லாம் வருவாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ப்ரைவசியாக இருக்கிறதுக்காக கெஸ்ட் ஹவுஸு, கெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அவங்க அங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு டைனிங் டீம் இருக்குதுங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு காஃபி ஷாப்னு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோங்க. கஸ்டமர்ஸ் அண்ட் ரெசிடென்ட்ஸ் அவங்களுடைய தேவைகளை இன்றைக்கும் ஃபேஸ் 1லேருந்து 6 வரைக்கும் நாங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் பண்டிகைகளை நாங்கள் தனியாக இருக்கோமே எதுக்கு பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைக்க முடியாதபடி ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் ஃபெஸ்டிவலையும் கோவிலில் அவ்வளவு அழகாக பண்ணுவாங்க.
நானா நானியில் செலிப்ரேட் பண்ணுற எல்லா ஃபெஸ்டிவல் அக்கேஷன்ஸுமே ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் தான் இங்கே இருக்கிற ரெசிடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ணால் கூட அவ்வளோ கிராண்டாகவும் அவ்வளோ அட்மாஸ்பியரிக்காகவும் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். எந்த ஒரு விசேஷம்னாலும் முருகன் கிருத்திகை, அப்புறம் சஷ்டி, சங்கடகர சதுர்த்தி, பௌர்ணமி, இதில் எல்லாமே அங்கே இந்த அபிஷேகம் ஆராதனை அதெல்லாம் நடந்துக்கிறது. எங்களுக்கு இவ்வளோ கிட்டக்க இந்த கோவிலில் கிடைக்கிறது எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே அவங்களுடைய லைக் மைண்டட் சேம் ஏஜ் குரூப் பீப்புள்ஸாக இருக்கனால அவங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறத ஒரு அக்கேஷன்ஸை வந்து எல்லாமே ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸாக தான் இங்கே இருக்கிற ரெசிடெண்ட்ஸ்க்கு ஃபீல் பண்ணுறாங்க. ஓணம் போது டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் ஏதாவது ட்ராமா, அந்த மாதிரி 1 மணி நேரம் ஒரு ப்ரோக்ராம்னாக்கா அதில் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ட்ராமா இருக்கும். நவராத்திரி சமயத்தில் நாங்களே அங்கே கொலு வச்சு ட்ராமா போட்டிருக்கோம். ஸோ அது நவராத்திரி இந்த கொலு சம்மந்தமாலாம் ஒரு கருத்து சொல்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அதுக்கு ப்ராக்டிஸ் போகிறது அதெல்லாமே எங்களுக்கு சரியாக இருக்கும். இன்னைக்கு தமிழ் நியூ இயர்னா மார்னிங் எழுந்தா நியூ இயருக்கு வேலை அன்னைக்கு இன்னும் ஜாஸ்தி இருக்கும். வீடு வர மாட்டா எல்லா வேலையும் பண்ணி நம்ம அதையும் பண்ணி நமக்கு அதுக்கு தான் சரியா இருக்கும். இங்க என்ன டிஃப்ரென்ஸ்னா எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு மார்னிங் வந்து சாப்பிட போறோம். வீட்டுல நல்லா வடக்கேத்தி சாமி பூஜை பண்ணி அங்க போய் சாப்பிட்டுக்கலாம்னா எல்லாரும் விஷ் பண்ணிக்கலாம் ஒருத்தர். எஸ், வி விஷ் ஈச் அதர். அதுல எல்லாம் ஒரு சந்தோஷம் அது கிடைக்காது வேற எங்கும். ரொம்ப ஃப்ரீயாக நிறைய அக்கம் பக்கத்தில் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக நல்லா பழகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து எங்களை அங்கே சும்மா விட்டுருக்க முடியாது, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது இங்கே. ஸோ ஒரு மாதிரி நல்ல பிஸியாகவே இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொன்று என்னென்னா நான் நிறைய ஹேண்ட் ஒர்க் பண்ணுவேன். ஸோ எனக்கு அதுக்கெல்லாம் நிறைய டைம் கிடைக்கிறது. ஃப்ரெண்ட்ஸு கீழே போனோடனே ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிட்டு விடுவோம். நாங்கள் சேர்ந்து தான் சாப்பிட உட்காருவோம், சேர்ந்து விளையாட போனோம்னா சேர்ந்து போவோம். எப்படி எங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ந்துன்னே தெரியாது. 3 பேரும் சேர்ந்து சாப்பிட போவோம், அப்புறம் நிறைய வாக் பண்ணுவோம். ஒரு புத்தர் சிலை இருக்குது, அந்த புத்தர் சிலை தான் எங்களோட ஸ்பாட். அங்கே உட்காந்து நிறைய பேசுவோம். இந்த இடத்த பார்த்த உடனே நாங்கள் டெல்லியில் எங்களுக்கு இது மாதிரி பேம்பரிங் கிடையாது. Which Ananya specializes in, they pamper you so much. They will give you all kind of help. ஒரு senior citizens க்கு வேணுங்கிற இது எங்களுக்கே தெரியாது வேணும்னு. எங்க அம்மா அப்பா சந்தோஷமாக இங்க வாழ்வதை பார்க்க எங்களுக்கு அங்க மன நிம்மதியுடன் வேலை செய்ய முடியுது, வாழ்க்கையை கொண்டு போக முடியுது. இது மாதிரி ஒரு லீவு நாளைக்கு நாங்களும் வந்து எல்லா விதமான என்ஜாய்மெண்ட்டும் அவங்களோட சேர்ந்து கொண்டாடுவதில் எங்களுக்கு மகிழ்ச்சியே என்பதை அந்த வந்தவங்க சொல்லுவாங்க. பின் நைட் டின்னர் 7:30 to 8, 8 to 8:30 இந்த மாதிரி ரெண்டு பேட்ச் இருக்குது சார். Very happy living, contented, uncontaminated living, both for mental peace as well as for health wise. எல்லாம் நல்லா சௌக்கியமா இருக்கு. It is a paradise for individuals who want to relax in life after having put in a hard work, what you call hard time for the last 30 to 40 years in life. They can stay here and come and relax. இது ஊரு, வீடு அபார்ட்மெண்ட் சொல்றதை விட இதே ஊர். ஒரே வரியில் சொல்லணும்னா ரொம்ப பிடிச்சு, நல்ல மனசுக்கு பிடிச்சு இங்கே இருக்கோம் நாங்கள். அதனால ஹாப்பியாக இருக்கோம். சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, நானானி இஸ் மை growth after 60 years. From Uma Maheshwari down to the other persons, and the culture is coming down.
she ensures that everybody speaks in that same tone, same level, same இது. பெரியவங்களெல்லாம் பார்த்து பாதுகாக்கணும்னு அவங்களுக்கு ஒரு கேர், ஒரு பேஷன் அவங்களுக்கு. Everyone who supported us, who supported for this long journey, thank you so much. நன்றி. நானா நானி பேரடைஸ் ஃபார் த சீனியர் சிட்டிசன்ஸ் தான் அவங்க லோகோ போட்டிருப்பாங்க. அது நான் வந்து அது ரொம்ப கரெக்டுன்னு தான் சொல்லுவேன். திஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ், பாரடைஸ். பாரடைஸ்னு சும்மா அவ சொல்லிருக்காங்க, அதுதான் தட்ஸ் த ரியலி த பாரடைஸ். பாரடைஸ் சொன்னா சொர்க்கலோகம்னு அர்த்தம். அப்போ ரியலான சொர்க்கலோகத்தை மனிதர் வாழ்வதற்கு முக்கியமான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து கொடுத்து அதற்கு வேணுங்கிற கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்த எங்க முதலாளிகளினுடைய அந்த நிர்வாகத்தின் திறமையினால நானா நானி என்றைக்குமே பாரடைஸ் தான். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.